தமிழ் மொழி மட்டுமே தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று கேட்கிற குறுகிய வட்டத்தை சார்ந்தவன் அல்ல. எங்கள் மொழி வாழ்த்து முதலில் டெல்லியில் ஒலிக்கப்பட முடியாது. ஒன்றிய அரசுக்கு ஒரு வேண்டுகோள், அந்தந்த மாநிலங்களின் மொழி உரிமையை, அதாவது மாநில உரிமைகளின் இந்த தேசிய விருதா இருக்கட்டும், அதே சமயத்துல சாகித்ய அகாடமி விருதா இருக்கட்டும், மாநில மொழிகள் இருக்கு இல்லையா, இவற்றுடைய இந்த தன்னாட்சி உரிமை குறித்து தற்போது விவாதங்கள்லாம் நடைபெறுது. அதை எப்படி பார்க்கிறீங்க? இப்போது நீங்கள் சுற்றி வளைத்து தமிழ்த்தாய் வாழ்த்து என்ற ஒரு நிலைக்கு வருகிறீர்கள் என்பதை உங்களுடைய கேள்வியின் பின்னணி எனக்கு சொல்லுகிறது. உங்கள் திறமையை பாராட்டுகிறேன். தமிழ்நாட்டுக்குள் நடக்கும் எந்த விழாவிலும் தமிழ்த்தாய் வாழ்த்துதான் முதலில் பாடப்பட வேண்டும் என்பது தமிழர்களின் வேண்டுகோள் மட்டுமல்ல, தமிழர்களின் குறிக்கோள், தமிழர்களின் பெருமை. நான் தமிழ் மொழி மட்டுமே தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று கேட்கிற குறுகிய வட்டத்தை சார்ந்தவன் அல்ல. இந்தியாவில் பேசப்படும் எல்லா தேசிய மொழிகளும் முதலில் அந்தந்த மாநிலங்களில் முதல் வாழ்த்தாக பாடப்பட்ட பிறகுதான் தேச கீதமும் தேசிய கீதமும் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நாங்கள். எங்கள் மொழி வாழ்த்து முதலில் டெல்லியில் ஒலிக்கப்பட முடியாது. எங்கள் மொழி வாழ்த்து கன்னடத்தில் ஒலிக்கப்பட முடியாது. எங்கள் மொழி வாழ்த்து மலையாளத்தில் ஒலிக்கப்பட முடியாது. தாய் தமிழ்நாட்டு எல்லைக்குள் மட்டும்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் ஒலிக்கப்படக்கூடிய உரிமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதுதான் மரபு, அப்படித்தான் வந்திருந்தது. இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை தேர்ந்தெடுத்து இசையமைத்து பாடக்கூடிய உரிமையை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த கலைஞரை இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். எனவே ஒன்றிய அரசுக்கு ஒரு வேண்டுகோள், அந்தந்த மாநிலங்களின் மொழி உரிமையை நீங்கள் பாதுகாத்து தர வேண்டும். அப்போது இந்தியாவின் இறையாண்மை இன்னும் மேம்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். வணக்கம்.